அம்மாவும் இளவரசியும் துணி காய வச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இளவரசிங்களை பாருங்கள், ஒருத்தவங்க துணி எடுத்து கொடுக்குறாங்க ஃபாஸ்ட்டாக, ஒருத்தவங்க கிளிப் எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க. எனக்கு இவங்க ஃபாஸ்ட்டுக்கு என்னால் காய வைக்க முடியல. நான் பொறுமையாக தான் காய வச்சிட்ருந்தேன். எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னது 2ம் பொண்ணா? 2 கடவுள் கொடுத்த கடவுள் ஒரு பொண்ணு ஒரு பையன் கொடுக்கக்கூடாதா? ஏன் ஒரு பொண்ணு ஒரு பையன் கொடுத்தா இவங்க சோறு போட போகிறாங்களா? இல்லை இவங்க எல்லாம் வாங்கி கொடுக்க போகிறாங்களா? இல்லை இவங்க சோறு ஊட்டி கொடுக்க போகிறாங்களா? இல்லை பையன் பிறந்தா இவங்க சொத்து எழுதி வைக்க போகிறாங்களா? இல்லை பொண்ணு பிறந்தா இவங்க நிலம் எழுதி இது சவரன், இப்போ சவரன் வைக்கிறவர்கள் இவங்க சவரன் போட போகிறாங்களா? சவரனும் அந்த விலை தான் விற்கிது, ஒரு லேண்டு வாங்கினாலும் அந்த விலை தான் விற்கிது. இவங்க யாரும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு என்னைய பார்க்குற எல்லாம் இந்த கேள்வி கேட்குது? அப்படியே எனக்கு எரிச்சலாக ஆகுது. இதுங்களுக்கு நான்லாம் இப்போலாம் கேட்கவே ஆரம்பிச்சிட்டேன். ஏன் பாட்டி நீ இப்போ எனக்கு பையன் பிறந்தா நீ ஆய் கழுவி நீ சோறு ஊட்டி நீ இல்லை உனக்கு இருக்க சொத்தில் நான் சொத்து எழுதி வைக்க போகிறேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க சொல்லுங்கள்?